தாயகத்தில் தயாராகும் உடலுக்கு உறுதி தரும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் தீவா மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற தேர்தல். ஜனாதிபதி இந்த நாட்டில் சகல நிர்வாக அதிகாரிகளை கொண்டவர். மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பதவி. நாட்டினுடைய வழிநடத்தலில் பாரிய பங்களிப்பு செய்கின்றவர். அவர் எமக்கு பாதுகாப்பானவர்களாக இருக்கக்கூடாது. என்னிடமைக்கு அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்படுகின்றவர் எமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒருவராக தெரிவு செய்வது நல்லது. அதை எந்த அளவுக்கு எங்களால் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அதை நிறைவேற்ற வேண்டியது மது கடமை. அந்த கடமையை நாங்கள் தவறினால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆபத்துகளை நாங்கள் தான் எதிர்நோக்க வேண்டி வரும். வேறு பல காரணங்களுக்காக சில காரணங்கள் நம்மை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறாங்க கூட. நாங்கள் இந்த கர்மத்தில் பல விதங்களில் சிந்திக்கிறோம். ஆனால் எமக்கு பாதுகாப்பான ஜனாதிபதியுடன் வரக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எமது பலவிதமான சிந்தனைகளில் அந்த அடிப்படை சிந்தனையை பொறுத்தவரையில் பலவிதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. நமக்கு பாதகமாக கடமையாற்றக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி வருவதை தவிர்ப்பதற்கு எங்களால் இயன்ற முழுமையான பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டியது எமது கடமை. அந்த கடமையில் நாங்கள் தவற முடியாது. வேறு எந்த காரணத்தின் நிமித்தமும் அந்த கர்மத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இதற்கு முன் நடந்த 2 தேர்தல்கள் சம்பந்தமாக சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். 2005ஆம் ஆண்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்தார்கள். அதன் விளைவாக திரு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக சுமார் 1 லட்சம் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார். தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் வடகிழக்கில் அவ்விதமான தேர்வு நடைபெற்றிருக்கிறது. 2005ஆம் ஆண்டுக்கும் 2015ஆம் ஆண்டுக்கும் இடையில் மக்கள் எதிர்நோக்கின துன்பங்கள் துயரங்களை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும். பகிஷ்கரிப்பின் மூலமாக ஏற்பட்ட விளைவு அமிதமான ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது. எமது ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி எமது அரசியல் பயணத்தை நாங்கள் தொடரக்கூடிய வகையில் அர்த்தபூர்த்தியாக நம்முடைய இலக்கை நாங்கள் அடைவதற்கு சாதிக்க வேண்டிய கடமைகளை சாதிக்கக்கூடிய வகையில் தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதி பக்குவமானவராக நிதானமானவராக நமக்கு மாறாக தோஷத்தின் அடிப்படையில் சிந்திக்காத ஒருவராக இருக்க வேண்டியது, அதை உறுதி செய்ய வேண்டியது, அதற்கு உதவ வேண்டியது நமது கடமை என்று நான் கருதுகின்றேன். அதுதான் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகள்
நமக்கு உணர்த்திய ஒரு பாடம். 2015ஆம் ஆண்டு எலிமடு தேர்தல் நடைபெற்றது. ஜனாதிபதி தேர்தல். திருவாளர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அரசியல் சாசனத்தை மாற்றி அமைத்து 3வது முறை ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடலாம், எத்தனை முறையை போட்டியிடலாம், விதமான கட்டுப்பாடு இல்லாமல் திரு ஜவாத் அவர்கள் அரசியல் சாசனத்தை உருவாக்கிய பொழுது அவர்கள் விதி கொண்டு வந்திருந்தார் 2 முறைதான் ஜனாதிபதியாக ஒருவர் இருக்கிறார் என்று. அதை மீறி மாற்றி அமைத்து எத்தனை முறையும் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்ற விதியை கொண்டு வந்து 3வது முறை போட்டியிட்டார். அமெரிக்காவில் கூட ஒரு ஜனாதிபதியாக 2 முறை தான் பதவி வகிக்கிறார். ஆனால் அவருடைய சர்வாதிகார ஆட்சி பாராளுமன்றத்தை தனது கைப்பற்றியை வைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தை தனது அட்டகாசத்தின் கீழ் கொண்டு வந்து சர்வாதிகாரமாக ஆட்சியை தொடர்வதற்காக 3வது முறையாய் ஜனாதிபதியாக அவர் போட்டியிட்டார். தமிழ் மக்கள் அதை விரும்பவில்லை. அவர் தோல்வி அடைந்தார். திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களை பார்க்க 4 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தார். கூடுதலாக அவருடைய பெரும்பான்மை, மைத்ரிபால சிறிசேனுடைய பெரும்பான்மை 4 லட்சம். மைத்ரிபால சிறிசேனைக்கு வடகிழக்கில் விழுந்த வாக்குகள் 6 லட்சம். யாழ்ப்பாணத்து தேர்தல் மாவட்டத்தில் 1,25,000, மட்டக்களப்பில் 2வது பெரும்பான்மையுடைய தமிழ் பிரதேசம் 1,50,000, வன்னியில் 1 லட்சம், அம்பாறையில் 1 லட்சம், திருவண்ணாமலையில் 90,000, கூட்டி பார்த்தால் 6,50,000. மைத்ரிபால சிறிசேன வென்றது 4,50,000. தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் இருந்திருந்தால், அல்லது பெருவாரியாக அவருக்கு வாக்களிக்காமல் இருந்தால் அவர் வென்றிருக்க முடியாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலிலும் போட்டி தற்பொழுது சிங்கள பிரதேசங்களில் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. ஒரு கருத்து நிலவுகின்றது. இறுதியில் தேர்தல் முடிவு தமிழ் மக்களுடைய வாக்களிப்பில் தான் தங்கியிருக்கின்றது. ஆனபடியால் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியும். கோத்தாபய ராஜபக்ச தனது தமிழனுடைய பாதுகாப்பு செயலாளர் அறிந்த பொழுது அவர் என்ன விதமாக செயல்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நன்றாக அறிந்தபடியே மஹிந்த ராஜபக்ச என்ன விதமாக செயல்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் நன்றாக அறிந்தபடியே ஜோசப் பராசிகத்தை யார் கொண்டது? ரவிராஜை யார் கொண்டது? இதுவரையில் ஒரு பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? பிள்ளையான் போன்றவர்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது யார்? எதற்காக?
மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேறு தமிழ் தலைவர்கள் இல்லையா? என் பிள்ளையானுக்கு விதமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அது நோக்கம் தமிழ் மக்களை அடிமையாக வைத்திருப்பதற்காக, தமிழ் மக்களை அடக்குவதற்காக இவ்விதமாக சிந்தித்து இவ்விதமாக செயலாற்றுகின்றவர்களை நாங்கள் ஆதரிக்கலாமா? இதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம். மாணவர்கள் இல்லாமல் போனார்கள், மாணவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், மனித உரிமை சம்பந்தமாக செயல்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டார்கள், சாதாரண பொது பிரஜைகள் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த விடயம் சம்பந்தமாக உரிய முறையான விசாரணை நடைபெற்றது? எந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தண்டனை விதிக்கப்பட்டது? இது ஒரு விடயம் 10 வருஷ ஆட்சி மக்கள் மீது முழுமையான நடைமுறை அட்டூழியம் கட்டவிழ்த்து வரப்பட்டு மக்கள் பல துன்பங்களை துறைகளை எதிர்நோக்கினார்கள். 13வது அரசியல் சாசனத்தை மாற்றி அமைத்து அதிகாரிகளை குறைப்பதற்கு முயற்சித்தார்கள். நாங்கள் புதுடெல்லிக்கு சென்று பாரத பிரதமர்களை சந்தித்து உரையாற்றி அது நிப்பாட்ட வேண்டி வந்தது. அது நிப்பாட்டப்பட்டது. இவ்விதமான ஒருவர் எவருக்கு ஒரு முடியாத அரசியல் தீர்வை தரக்கூடியவர அவ்விதமான இதை தான் செய்வேன் என்று கோத்தாபய ராஜபக்சே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றார். தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் ஒரு அரசியல் தீர்வை தருவேன், அதி உச்ச அதிகார பயிலுடன் அதிகார பங்குடன் நான் ஒரு தீர்வை தருவேன் என்று கூறுகின்றார். அரசியல் தீர்வு சம்பந்தமாக அடுத்த விதத்தில் எதையும் கூறுகின்றார். இவ்விதமான ஒருவரை நாங்கள் எப்படி ஆதரிப்பது? சஜித் அதை சொல்லுகின்ற அவர் ஒரு தோஷவாதி அல்ல, அவருடைய தகப்பனும் ஒரு தோஷவாதி அல்ல. தகப்பனை நான் நன்றாக அறிவேன். ஒரு இனவாதி அல்ல, எப்பொழுதும் இனவாதம் பேசினவர் அல்ல. சஜித் விமர்சனவை நான் முதல் முறை சந்தித்த பொழுது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் வேட்பாளர் வரக்கூடிய சூழலில் அவரிடம் நியமனம் பெற்றிருக்கவில்லை. என்னிடம் கேட்டார், நீங்கள் என்ன விதமான அரசியல் தீர்வை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று. அதற்கு நான் கூறினேன், உங்களுடைய தகப்பனுடைய காலத்தில் அவர் சொன்னார், எனக்கு தமிழீழம் தர முடியாது, ஈழம் தரமாட்டேன், ஆனால் ஈழத்தை விட எல்லாம் தருவேன் என்று என்பது மக்கள் ஜன ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக சட்டத்தை ஆக்கும் அதிகாரமும் நிர்வாக அதிகாரமும் பயன்படுத்தி உறுதியான வகையில் நீடித்து நிலைக்கக்கூடிய வகையில் அந்த அதிகார பங்கில் இருக்க வேண்டும். அதான் நமது நிலைப்பாடு. அந்த பாடத்தை நோக்கி நாங்கள் நியாயமான தூரம் பயணித்து விட்டோம். துளசிவர்கள் கூடிய பிரகாரம் சென்ற வருடம் ஐப்பசி மாதம் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்காவிட்டால் அரசியல் சாஸ்திர குழப்பம் அது முடிவடைந்திருக்கலாம். அதை குழப்புவதற்காகத்தான் அவர்கள் அதில் தாமதம் ஏற்படுத்தினார்கள். தங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கவில்லை, எதிர்ப்புகளை உருவாக்கினார்கள். அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதி வர வேண்டும், அதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வர வேண்டும். ஆனந்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசவா, கோத்தாபய ராஜபக்சவா. இதுதான் உங்கள் மத்தியில் உள்ள ஒரே ஒரு முக்கியமான கேள்வி.
இந்த கேள்விக்கு என்ன பதில்? கோத்தாபிய ராஜபக்ச வந்தாரா என்றால் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக எதையும் செய்வாரா? எதையும் செய்யக்கூடிய பக்குவம் அவரிடம் இருக்கின்றதா? தேர்தல் பின்னாமிடத்தில் நான் செய்வேன் என்று சொல்லுகின்றாரா? நான் எதை செய்வேன் என்று சொல்லுகின்றாரா? ஒன்றும் சொல்லவில்லை. அரசியல் தீர்வு சம்பந்தமாக நான் செய்த தவறுகள், அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செய்து அதை மறந்துவிடக் கொண்டு கேட்கிறேனா? இல்லை. பழைய பற்றி பேசாதேங்கோ, அதை மறந்துவிட்டு பாருங்கோ. நாங்கள் ஒலிம்பித்து பாதிப்பதற்கு எங்கே இந்த பயணம் முடிய போது? 2005ஆம் ஆண்டுக்கு 15ஆம் ஆண்டுக்கு இடையில் நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பயணம் எங்க முடியும்? அந்தபடியால் இது ஒரு அதிமுக்கியமான தேர்தல். நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வாக்களிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய இனத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் எல்லோரையும் ஊக்குவித்து எமது வாக்களிப்பு இந்த தேர்தலில் ஒரு தாக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அமிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சென்ற வருடம் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேன சார்பாக மட்டக்களப்பில் வாக்களித்த வாக்காளர்களில் 90% அதிகாரத்தில் நீங்கள் ஒரு திறமான வெற்றியை பெற வேண்டும். இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த போல் கூடுதலாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் மட்டக்களப்பு. தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மக்களும் இங்கே வாழ்கின்றார்கள். 25%. அதுபடியால் இந்த தேர்தலில் கணிசமான பங்களிப்பை செய்யக்கூடிய தைரியம், அந்த வாக்குரிமை உங்களிடம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் தங்களுடைய கடமையில் தவறாமல் தெளிவாக கலப்பங்களை புரிந்து வாக்களித்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம். நமது விருப்பம் நிறைவேற்றப்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். நாங்கள் முன்னேறாமல் இல்லை. 87ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு முதல் முறையாக அரசியல் சாஸ்திர ரீதியாக அதிகார பங்கீடு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு திருவாளர் ரணசிங்க பிரேமதாசனுடைய காலத்தில் மங்களபுர சிங்க தெரிவுக்குழு, அமைச்சர் சந்திரிகா பண்டாரநாயக்க பார்த்துக்கூடிய காலத்தில் 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய அரசியல் சாசனம் சம்பந்தமான பிரேரணை, மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் அவரே 2006ஆம் ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி சர்வகட்சி மாநாட்டை அழைத்து படையின நிபுணர் குழுவை அமைத்து அவர்களை கூட்டி பேசிய பொழுது அவர் கூடிய அவருடைய சொந்த வார்த்தைகள் என்னவென்றால் மேக்சிமம் டெவல்யூஷன், அதிஉச்ச அதிகார பகிர்வு. அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும். அது அவருடைய உரிமை, அது கொடுக்கப்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்சவுடைய வார்த்தைகள் தமிழக விடுதலை புலிகளுடன் போர் நடந்து கொண்டிருந்தது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கேட்கின்றோம். ஒருமித்த நாட்டுக்குள் நாடு பிரிக்கப்படாமல், நாட்டுக்கு விதமான ஆபத்து ஏற்படாமல் அதிஉச்ச அதிகார பயிர்வு, அதை நாங்கள் பெறுவதாக இருந்தால், அது நாங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால், இன்றைக்கு சர்வதேச சமூகம் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றது. எங்களுடைய நியாயமான நிலைப்பாட்டை அவர்கள் உணர்ந்தார்கள். அதுபடியால் இவற்றை நிறைவேற்றுவதாக இருந்தால்
நிச்சயமாக கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவது அதற்கு உதவாது, அதற்கு பாரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும். ஆனபடியால் இதை உணர்ந்து எல்லோரையும் உணர வைத்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாக்களித்து தனி தேர்தலுக்கு அவருடைய அண்ணன் சின்னமாகிய அன்னத்துக்கு வாக்களித்து ஒரு திறமான வெற்றியை நீங்கள் ஈட்டிக் கொடுக்கப்படும் என்று உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டு விளைவித்து 50 லட்சம் பெறுமதியான யூரோக்களும் 200 கிராம் தங்க கூறுகளும் 2 நகை விற்பனை நிலையம் ஒன்றில் விற்பனை செய்வதற்காக